அருள்ஜோதி அண்ணாலயமானது பசி தீர்ப்பது பரம புண்ணியம் என்கின்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. குழந்தைங்கள்ட்ட விட்டு கொடுக்கணும், அன்பாக இருக்கணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதுதான் மெயினாக நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ அறியேனென் கோவே. துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருள்ஜோதி அண்ணாலயமானது பசி தீர்ப்பது பரம புண்ணியம் என்கின்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாரின் வாழ்த்துக்கு ஆசீர்வாதத்துக்கும் உட்பட்ட அருள்ஜோதி அண்ணாலயமானது சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது கணவரான சதீஷ்ராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் 40 அன்பர்களுக்கு கஞ்சி வார்க்கின்ற தொண்டானது ஆரம்பிக்கப்பட்டது. பசி தீர்ப்பதின் பரம புண்ணியத்தை நாங்கள் இருவருமே அப்பொழுது உணர்ந்து மிகவும் ஆனந்தப்பட்டு அனுபவித்தோம். பிறகு இந்த தொண்டினை மென்மேலும் சிறப்புற அமைக்க வேண்டும் என்பதற்காக காலையில் 100 அன்பர்களுக்கு கஞ்சி, மதிய உணவு, இரவு உணவு என 3 வேளையாக இந்த அன்னதான தொண்டானது வளர்ந்தது. இதன் பிறகு
மேலும் இந்த தொண்டு இன்னும் நிறைய அன்பர்களுக்கு சென்று நிறைய அன்பர்களின் பசியாற்று விட்டலானது சிறப்புற நடைபெற வேண்டும் என்று பல ஆலயங்களுக்கும் இந்த உணவானது அளிக்கப்பட்டது. சிறிது காலகட்டத்தில் அரிசியானது மிகவும் தட்டுப்பாடு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை. வள்ளல் பெருமானாரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொண்டானது வள்ளல் பெருமானார் தான் பதிலளிக்க வேண்டும் என்று அன்று இரவு முழுவதும் ஐயாவிடம் சென்று, ஐயா, நாளை மக்கள் அனைவரும் பசியாற வேண்டும், பசியாற்றுவித்தல் தொண்டானது நடைபெற்று எல்லோரும் நிறைவாக இருக்கின்ற சூழ்நிலையில் உன்னால் ஆரம்பிக்கப்பட்ட விஷயத்திற்கு இப்படி ஒரு சோதனை மிகவும் வருத்தமாக உள்ளது என்று ஐயாவிடம் அதை பற்றி எதுவுமே கூறாமல் வள்ளல் பெருமானாரிடத்தில் மட்டுமே மன்றாடி கேட்டுக்கொண்டேன். இருப்பினும் ஐயாவின் எண்ணத்திற்கு இது ஊடுருவி ஐயா அவர்கள் இன்று நான் ஒரு 50 ரூபாய் ஒருவரிடத்திலிருந்து வாங்கி கடிதமானது வாங்கப்பட்டு 50 இல்லங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பப்பட்டது. அன்று மாலையே ஐயா அவர்கள் நிறைய இல்லங்களுக்கு தொண்டிற்கு சென்றார்கள். அப்பொழுதுதான் இந்த 3 கிலோ அரிசி 1/2 கிலோ துவரம் பருப்பு என்கின்ற தொண்டானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொண்டு செய்வதன் மூலம் 3 கிலோ அரிசியும் 1/2 கிலோ துவரம் பருப்பும் கொடுப்பதனால் தினமும் நாம் ஒருவருக்கு அன்னதானம் வழங்கின சிறப்பானது நிறைவாக கிடைக்கும். இது ஒரு ஆத்மார்த்தமான உண்மை. இதனை ஐயா மக்களிடத்தில் சென்று கூறிய பொழுது அனைவரும் இதனை உணர்ந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த தொண்டினை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு எங்களால் சமைத்து கொடுக்க முடியாத அளவிற்கு அரிசியானது நிறைவாக அன்னாலயத்தை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது. நம் அரிசி தொண்டு சேவாதாரிகள், நம் அரிசி தொண்டு 14,000 அன்பர்கள் அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அருள் ஜோதி அன்னாலயம் என்றால் எங்கிருக்கிறது என்றே தெரியாமல் கூட தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தர்ம சிந்தனையோடு. இதனை அரிசி தொண்டு சேவாதாரிகள் நிறைவாக ஒவ்வொரு மக்களிடத்திலும் வாங்கி கொண்டு குருவி சேர்ப்பது போல சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல 5 சேவாதாரிகளும் பல அன்பர்களிடத்திலும் சந்தித்து அவர்கள் கொடுப்பதை நல்ல மனதோடு நிறைவாக பெற்று ஒரு நல்ல பாலமாக இருந்து செயல்பட்டு வருகின்றார்கள்.
என் பேர் விமலா. நான் அருண்ஜோதி குருகுல பாடசாலை பெரம்பூரில் இருக்கிற பள்ளியில் வேலை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பள்ளிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்கூலில் யோகா டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஐயா, வள்ளலார் வழியில் ஈடுபடுற ஒரு ஐயா வந்து அருள்வான்ன்றவங்க ஐயா சொன்னாங்க, திருவிக்கா நகரில் ஒரு பள்ளி நடந்துகிட்ருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் அங்கே வந்து சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் பள்ளிக்கு வந்தோம். இந்த பள்ளி வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது ஒரு 19 குழந்தைங்க, ஒரு டீச்சர் இருந்தாங்க. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்கள வந்து பார்த்த உடனே நமக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறது ஒன்றும் புரியலை. அப்புறம் யோசித்து பார்த்தப்போ ஏதாவது ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டிசரி ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்தோம். இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லம் பேரண்ட்ஸுங்களுக்கு அவ்வளோவா படிக்க தெரியாது. அப்பாலாம் மோஸ்ட்லி ரொம்ப ஒன்றுமே தெரியாத ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வராங்க. அவங்க ஏரியாலாம் ரொம்ப ஸ்லம்மாக இருக்கும். அங்கேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து ஐயாவும் அம்மாவும் இந்த பள்ளியை ஆரம்பித்து அதுக்கு வேன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா, இவங்களுக்காகவே நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைங்களோட நம்ம ஒன்று சொன்னால் போதும், அவங்க நல்லா கற்பூரம் மாதிரி எல்லாத்தையும் பற்றிப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஐயாவும் அம்மாவும் எல்லோரும் இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கணுன்னாக்கா நம்மலாம் ரொம்ப ஜாஸ்தியாக பணம் செலவு பண்ணி, அதாவது ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான், அவங்க தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க வீட்டுக்கு போனாங்கனாக்கா, அவங்க அப்பா அம்மா ப்ரேயர் பண்ணாமல் சாப்பிட்டா கூட என்ன சொல்லுமா, அப்பா ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிடுங்கப்பா, ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் எங்கேயுமே சாப்பிட சொல்லியிருக்காங்க, ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களா. இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற கல்வி, இன்றைக்கி கொடுக்குற கல்வி பார்த்திங்கனாக்கா, எதிர்காலத்தில் இப்போ நம்ம சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் கொலை திருட்டு பொய் இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இனிமேல் உருவாகாது அப்படிங்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன மெயினாக சொல்லிக் கொடுக்குறோன்னாக்கா, அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், குழந்தைங்கள்ட்ட விட்டு கொடுக்கணும், அன்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதுதான் மெயினாக நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு. அதாவது ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி கொடுக்கும்போது அவங்களும் நல்லா படிக்கிறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கும். இதில் பேரண்ட்ஸ்லாம் வந்து சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு அவ்வளோ தூரம் அனுப்புறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேறு ஸ்கூலில் சேர்க்குறேன்னா கூட சில குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிப்போம், இந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் வரமாட்டோம், ஏன்னா எங்களுக்கு அந்த ஸ்கூல் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு படிக்கிற அளவுக்கு இங்கே இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல கிரவுண்டு, ஸ்கூல் வந்து வேறு இடத்துல மாறி நல்லா கிளாஸ் ரூம்ஸ்லாம் செப்பரேட்ஸாக அவங்க இன்னும் ஃப்ரீயாக நல்லா மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து தொண்டுள்ளம் கொண்டவங்க, சேவைமனைப்பான்மை உள்ளவங்களுடைய தயவு வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஐயா அம்மா சேவாதாரிகள்லாம் உழைத்துட்டு இருக்காங்க, அதுக்காக அயராது உழைத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து தூண்டுகோலாக இருந்த எங்களோட ஐயா அம்மா மற்றும் இதுக்கு உதவி புரிந்த அனைவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாகவும் அருள்ஜோதி கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஐயா வணக்கம். என் பேர் ராஜேந்திர பிரசாத். இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2008 எனக்கு கால் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த அடிபட்டதுலேருந்து என்னால் ஆஃபீஸ் போக முடியல. பட் இங்கே வீடு எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால இங்கே நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அதாவது இங்கே அன்னதானம் வெளியேருந்து நம்ம சேவாதாரிகள் அரிசி பருப்புலாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதை வச்சு நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வெளியேருந்து வர்ற அன்பர்கள் அவங்க திருமண நாளுக்கு, நினைவு நாள், பிறந்த நாள் இந்த மாதிரி நாட்களில் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி இங்கே புக் பண்ண வருவாங்க. அது வரைக்கும் நாங்கள் குறைஞ்ச கட்டணத்தில் ஒரு சாப்பாட்டுக்கு 1600 ரூபா அப்படின்னு நாங்கள் புக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த நாளில் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவோம். அந்த நாளில் அவங்க கலந்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம் சொல்கிறாங்களோ அந்த நோக்கத்துக்கு ப்ரே பண்ணி நாங்கள் அன்னதானம் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாயசம், அப்பளம், மோர், வடை இதெல்லாம் சேர்த்தும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அவங்க வர்றவங்க உபயதாரி என்ன விருப்பப்படுறாங்களோ அதான் நாங்கள் செய்வோம். ஒரு சாப்பாடு அப்படின்னா 100 பேர் சாப்பிட்லாம். இங்கே 100 பேருக்கான சாப்பாடு 1600 ரூபா. ஒரு சாதம், சாம்பார், ரசம், ஒரு பொரியல் வரும். பாயசம் வேணுன்னா பாயசம் போட்டுடலாம். அப்போல்லாம் மோர், வடை இதுவும் சேர்த்து செய்யணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம சேர்த்து பண்ணிடுவோம். இங்கே இதுக்கு இருக்கிறதுக்கான கட்டணம் 2600 சொல்லி நாங்கள். இன்று 29/6/2012 அன்று இன்று 3வது மகனுடைய மகள் பெயர் வர்ணிகாவுடைய 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவின் போது இங்கே என்னுடைய காணிக்கையை ஐயா அவர்கள் மூலியமாக 1000 ஏழை எளிய மக்கள் என்று சொன்னால் கூட தவறு, என்னுடைய மனதிற்கு உட்பட்ட அளவில் இங்கே வருகின்றவர்களுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் அளித்துள்ளோம். 1லேருந்து 3வது வரையும் எங்கள் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் பழவேற்காட்டிலையும் நம்ம ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்லேயும் பசங்களுக்கு படிப்பு, உணவு, அவங்களுக்கு வாகன வசதி எல்லாமே நம்ம இலவசமாக பண்ணித்தரோம். இந்த ஸ்கூல் இன்னும் மென்மேலும் வளரும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கேட்டுக்கிறோங்க ஐயா. நன்றி, வணக்கம். ஐயா, நான் அருள்ஜோதி அண்ணாலயத்தில் தொண்டு செய்கிறேங்க ஐயா. ஃபஸ்ட்டு எங்கள் பசங்க தான் இந்த இடத்துல தொண்டு செய்தாங்க. அதுங்க செய்ய செய்ய அதுங்களுக்கு நல்ல நன்மை கிடச்சிதுங்க ஐயா அருள்ஜோதி அண்ணாலயத்தில். அப்புறமா தான் நான் இந்த இடத்துல வேலை செய்தேங்க ஐயா. நான் வேலை செய்து 10 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் இந்த இடத்துல வேலை செய்து எனக்கு எல்லாமே நல்ல நன்மையை தான் நடக்குது. எந்த ஒரு காரணத்து கொண்டும் ஐயா வள்ளலார் புண்ணியத்தில் எல்லாமே நல்லதே நடக்குது. அதே போல் இங்கே ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, அரிசி சுத்தம் பண்ணுறது, பசியார அவங்களுக்கு ஆற்றி வைக்கணும், அந்த நெல் கல் எல்லாம் சுத்தம் பண்ணி செய்யறதுல நான் ஆற்றி வைக்கிறேன். எல்லாம் வீடு வீடாக போயிட்டு 3 கிலோ அரிசி 4 கிலோ துவரம்பருப்பு வாங்கின்னு வராங்க சார். அதை வாங்கின்னு அதை நாங்கள் தனித்தனியாக பிரித்து நல்ல அரிசி வேறு, பச்சை அரிசி வேறு, புழுங்கல் அரிசி வேறு தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோங்க. நாங்கள் அதை சுத்தம் பண்ணி ஏழைங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறோம். இந்த இடத்துல செய்யறதுனால தாங்க என் மனசு நிறைவாக இருக்குது. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்ததுங்க ஐயா. இருந்தும் அப்படி இருந்து இந்த இடத்துல செய்யறேன்னா இந்த வள்ளலார்கிட்ட செய்யறதுனால கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோங்க ஐயா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னே ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம்தான். இந்த இடத்துல தான் எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோங்க ஐயா. நாங்கள்
ஐயா அவர்களின் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல தயவு இன்று எல்லா நல்ல ஆத்மாக்களையும் ஒருங்கிணைந்து இந்த தொண்டினை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றது. தர்மம் என்பது என்றைக்கும் தலை காக்கும். அது வழிமுறையாக நமக்கு 7 தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அழியா சொத்து எதுவென்றால் அது அன்ன தர்மமே. அதனை நம் ஐயா அவர்கள் பூரணமாக புரிந்து கொண்டு அந்த வழியை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று தனக்கு கிடைத்த விஷயம் ஐயா மட்டும் செய்யணும்னா சரி, எனக்கு அரிசி இருக்கு, நான் ஒருத்தருக்கு தர்மம் செய்யறேன்னு செய்யலாம். ஆனா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று உணர்ந்து கொண்டு எல்லோரும் இந்த தர்மத்தை செய்ய வேண்டும், எல்லோரும் இதை செய்வதனால் உலகம் முழுக்க ஒரு சுபிட்சமான ஒரு பரஸ்பரம் உண்டாகும். நம் வீட்டிற்கு வர விருந்தினர்களுக்கு உணவு கொடுத்தால் நாம் அவர்கள் வீட்டில் சென்று உண்டு விடுவோம். ஆனால் யாரென்றே தெரியாமல் நாம் ஒருவருக்கு அளிப்பது, இரத்த சம்பந்தமே இல்லாமல் நாம் செய்கின்ற தர்மமானது பெரிய அவர்களுக்கு ஒரு நிறைவையும் ஆனந்தத்தையும் அளித்து அவர்களுக்கும் நமக்கும் ஒரு அருட்சக்தியை உண்டு பண்ணுகின்றது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தினால் இந்த அருள் அன்னத்தொண்டானது பூரணமாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. எல்லாம் வள்ளல் பெருமானின் ஆசீர்வாதத்தினாலும் தயவினாலுமே நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நன்றியும் வள்ளல் பெருமானாருக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. பசி தீர்ப்பது பரம புண்ணியம். திருக்குறள். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை.
செவிகுணவில்லாத பொழுது சிறிது வைத்துக்குள் நீயப்படும். செவி உணர்வில் கேள்வியுடைய அவி உணர்வில் ஆண்டாத ஒப்பார் நிலத்து கச்சினும் நாயனும் கேட்க அப்தோர்வர்க்கு ஒக்கத்தின் நூற்றாண்டினை இழுக்க உடையில் ஊட்டுக்கோலத்து ஒழுக்கமுடைய வாய்ச்சல் நினைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை தரும். இழைத்துணர்ந்து பேதமை சொல்லா இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர் செவினும் கேளா தகியவே கேள்விய தோற்கப்படாத செவி நுணுங்கிய கேள்விய அல்ல வணங்கிய வாயில்லாதல் அரிது. செவி சுனையில வாழிலின் மக்கள் அவினம் வாழினும் என். நன்றி, வணக்கம்.